எங்க ஆளுங்க வேலை பார்த்துன்னுக்குறாங்க, பரபரப்பா போயினுக்குது வேலை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள். அவர்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சார் வந்ததுல அதுக்கப்புறமா வந்த புது ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அந்த வேலையை கரெக்டாக தெளிவாக என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குற வேலையை திமுகவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பார்த்துனுக்குறாங்க அப்படின்றத பூத்தில் இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆர்.எஸ். பாரதி அவர்கள். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த முழக்கத்துக்கு ஏற்ப இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிஎல்ஏ டூக்கள் அனைவரும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரிபார்க்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் பல குழப்பங்கள் அதில் இருக்கிறது. காரணம், புதிய புகைப்படங்கள் பெற்றதை அது எதையும் புகைப்படங்கள் வாக்காளருடைய பெயருக்கு நேராக பழைய படம் தான் இருக்கிறதே ஒழிய புதிதாக பெறப்பட்ட படங்கள் அதில் பதியப்படவில்லை. அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்காளர் பட்டியலிருந்து நிறைய பேரோட லட்சக்கணக்கான பேரை நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் 90 லட்சம் பேருக்கு மேலே தூக்கிட்டாங்க, பேரை காணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவசரப்பட்டு வேலை நடந்தால் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் குளறுபடியாக இருக்கும். அதுதான் நாங்கள் சொன்னோம். இதனால் இப்போ வேணாம், கரெக்டாக பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கரெக்டாக பண்ணல. அவசர காலத்தில் இந்த வேலையெல்லாம் பார்த்தா குழப்பம்தான் மிஞ்சும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள். அதுக்காக தான் 4 நாள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நாளில் அதுக்கு இது மாதிரி நிறைய குளறுபடி இருக்கிறதுன்றதுனால தான் அவசர கோலத்தில் செஞ்சால் இப்படி தான் வரும். அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுக ஸ்டாண்ட் எடுத்து கேஸ் கூட போட்டுது. இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்க காரணம் எதையுமே அவசர கோலத்தில் செஞ்சால் யாராலும் முழுமையாக செய்ய முடியாது. இந்த இவ்வளோ பேர் வாக்காளர் விட்டுருக்காங்கன்னு சொன்னால் இந்த அவசர கோலத்தில் செய்கிறதால தான்.